சிக்கன் நிறுவனங்களில் 7 மணி நேரமாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையை தலைமையிடமாக கொண்ட சுகுணா சிக்கன் நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் சுகுணா சிக்கன் நிறுவனத்தில் 7 மணி நேரமாக சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. வருமான வரித்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா, எதற்காக இந்த சோதனை? 7 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில முக்கிய ஆவணங்கள் ஏதாவது சிக்கியிருக்கா? நிச்சயமாக சுகுணா சிக்கன் எனப்படும் இந்த நிறுவனம் கோழி பண்ணை தொடர்பாக இந்த தொழிலை நடத்தி வருகிறது. இவர்கள் இந்தியா முழுவதும் 20 மாநிலங்களில் தனது வர்த்தகத்தை நடத்தி வருகிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்லாது வங்கதேசம், கென்யா உள்ளிட்ட வெளிநாடுகள், இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் இவற்றின் நிறுவனங்கள் என்பது விரிவடைந்து இருக்கிறது. முக்கியமாக கடந்த சில ஆண்டுகளாக இவர்களது வருமானத்தை பார்க்கும் பொழுது, அதே நேரத்தில் வருமான வரி கணக்கு தாக்கலையும் ஆய்வு செய்த போது இரண்டும் பொருந்தாமல் இருந்த காரணத்தினால் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் தமிழகத்தில் அவர்களுக்கு சொந்தமான 30 இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக ஈரோடு, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. தலைமை அலுவலகத்திலும் அவர்கள் இயக்குனர் அலுவலகங்களிலும் மேலும் அவர்கள் வீடு உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த காலை முதல் 7 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தியதில் பல்வேறு முக்கிய விவரங்கள் என்பது வெளியாகிருக்கிறது. ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் ஈட்டும் இந்த நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு விதமான தொழில்களை தொடர்ந்து துவங்கி இருக்கின்றன. அதாவது டெல்பிரஸ் என்ற பெயரில் சில்லறை விற்பனை நிலையங்களை துவங்கி இருக்கிறார்கள். இதன் மூலம் மீட்டுகள், அதாவது கறிகள் பல இடங்களில் அவுட்லெட் ஆரம்பித்து பல்வேறு இடங்களில் விற்பனையை ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் 1000 விற்பனை கடைகளை கொண்டு வர வேண்டும் என்ற இலக்குடன் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். அதே போன்று மதர் டிலைட் என்ற பெயரில் சோயாபீன் எண்ணெய் உற்பத்தியிலும் இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தொழில்கள் அனைத்துமே அவர்களுக்கு முதலீடாக பெற்ற பணம் என்பது கேள்விக்குறியாகவே இருந்திருக்கிறது. அதற்குண்டான முதலீடுகள் எங்கே இருக்கிறது என்பது குறித்து வருமான வரித்துறைக்கு கணக்கு காட்டவில்லை என்பது இந்த சோதனையிலும் அதிகாரிகள் கேட்ட விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக நஷ்ட கணக்கு காட்டியிருப்பதாகவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வர்த்தகம் என்பது எப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விரிவான விசாரணை நடத்தியதில் அவர்கள் விற்பனையை குறைத்து காட்டி வரியை குறைத்து செலுத்தி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு பல்வேறு விதமான உண்மைகள் தெரிய வந்துள்ளன. குறிப்பாக இவர்கள் வருமான வரித்துறையினர் சோதனையில் ரொக்கம், தங்கம், ரியல் எஸ்டேட் முதலீடுகள் உள்ளிட்டவற்றை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது கண்டுபிடித்திருக்கிறார்கள். வரி ஏய்ப்பு செய்து அதற்குண்டான பணத்தை வைத்துதான் இந்த சொத்துக்களையும் தங்கங்களையும் வாங்கியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சோதனை என்பது இன்று மட்டுமல்லாது நாளையும் தொடரும் எனவும், முழுமையான சோதனைக்கு பிறகு பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம், தங்கம் மற்றும் எவ்வளவு சொத்துக்களில் இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், அதே நேரத்தில் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக வருமான வரித்துறை வெளியிடும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.